பொது இடங்களில் உரையாற்றுவதற்கு சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜாகிர் நாயக்கிற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நிலைநிறுத்தும்படி மத்திய அரசாங்கத்திற்கு சரவா சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜாகிர் நாயக்கிற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை இப்போது அமலில் இல்லை என உள்துறை அமைச்சர் அண்மையில் வெளியிட்ட அறிவிப்பு ஏமாற்றத்தை அளிப்பதாக பாகே லாலான் சட்டமன்ற உறுப்பினர் பாரு பியான் நேற்று தெரிவித்தார். ஜாகிரின் பேச்சு தேசிய பாதுகாப்புக்கும் இன நல்லிணக்கத்திற்கும் உகந்ததாக இல்லை என்றும், அவருடைய உரைக்கு எதிரான புகார்கள் தொடர்பில் நடத்தப்பட்ட புலன் விசாரணை அறிக்கைகள் வெளியிடப்படாத சூழ்நிலையில் எந்த ஒரு நியாயமான காரணத்தையும் காட்டாமல் அவர் மீதான தடை அகற்றப்பட்டிருப்பதை சிந்திக்க தெரிந்த மலேசியர்கள் எவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் அறிக்கை ஒன்றின் வாயிலாக பாரூபியான் கூறினார். ஜாகிருக்கு எதிராக தடை விதிக்கப்படுவதற்கு தேசிய பாதுகாப்புக்கும் இன நல்லிணக்கத்திற்கும் அவர் மிரட்டலாக இருக்கிறார் என்று காரணம் கூறப்பட்டது. இந்த மிரட்டல்கள் இப்போது காணாமல் போய்விட்டதா என்று அவர் வினவினார். ஜாகிர் மன்னிப்பு கேட்பதோடு இனிமேல் இன சமய உணர்வுகளை தூண்டும் வகையில் உரையாற்ற மாட்டேன் என்று வாக்குறுதி அளிக்கும் வரை அவர் மீதான தடை அகற்றப்படக்கூடாது என்றும், அரசியல் ஆதாயத்திற்காக தேசிய பாதுகாப்பையும் இன நல்லிணக்கத்தையும் நாம் அடகு வைத்துவிடக் கூடாது என்றும் அவர் கூறினார். மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமை தவறாக சித்தரிக்கும் வகையில் அரச குடும்பத்தினரின் படங்களை சமூக ஊடகம் ஒன்று பதிவு செய்திருப்பதை ஜொகூர் அரச பத்திரிகை பணிமனை எச்சரித்துள்ளது. சுல்தான் இப்ராஹிமின் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் அந்த போலி எக்ஸ் தள பதிவின் படப்பிடிப்பு தகவல் இடம்பெற்றுள்ளது. பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும், போலி சமூக ஊடகங்களுக்கு அவர்கள் இரையாகிவிடக் கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முகநூல் பக்கங்களையும் இதர சமூக ஊடக தளங்களையும் மோசடி பேர் வழிகள் அடிக்கடி பயன்படுத்தி வருகின்றனர். அது குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அது அறிவுறுத்தியுள்ளது. அத்தகைய செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் முன்னாள் பிரதமர் டதஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தொடர்ந்து அணுக்கமான மருத்துவ கண்காணிப்பின் கீழ் இருந்து வருவதாக அவரின் பத்திரிகை செயலாளர் அஸ்ரான் ஃபித்ரி அப்துல் ரஹீம் தெரிவித்துள்ளார். அவரின் உடல்நிலை சீராக இருக்கிறது என்றும், ஆனால் அவரின் இரத்த அழுத்தம் ஏற்ற இறக்கமாக இருந்து வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கு மிக கவனமான கண்காணிப்பு தேவைப்படுகிறது என்று பர்னாமாவிடம் அவர் தெரிவித்துள்ளார். இஸ்மாயில் சப்ரியின் உடல்நிலை சீராகும் வரையில் தற்போதைக்கு அவரின் குடும்ப உறுப்பினர்களை தவிர மற்றவர்கள் அவரை காண வருவதை சம்பந்தப்பட்ட மருத்துவமனை கட்டுப்படுத்தி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மயக்கமடைந்த பின்னர் சுய நினைவை இழந்து கீழே விழுந்ததாக கூறப்பட்ட பிறகு இஸ்மாயில் சப்ரி நேற்று முன்தினம் சனிக்கிழமை பின்னிரவில் விரைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அன்றைய தினம் பிற்பகலில் அவர் முழு சுய நினைவுக்கு திரும்பிய போதிலும் அவருக்கு அணுக்கமான மருத்துவ கண்காணிப்பு தேவைப்படுவதாக கூறப்பட்டது. ஜொகூரில் உள்ள வடக்கு தெற்கு விரைவு சாலையின் கிலோமீட்டர் 5.5 நேற்று காலை காரில் தீ பிடித்ததில் ஒருவர் முற்றிலும் எரிந்து பலியானார். 22 வயது பாதிக்கப்பட்ட நபர் ஓட்டிச் சென்ற ஹோண்டா சிட்டி கார் நெடுஞ்சாலையின் வலது பாதையில் ஸ்கூடாய் நோக்கி சென்று கொண்டிருந்த போது திடீரென தீ பிடித்ததாக ஜொகூர் பாரு வடக்கு மாவட்ட காவல்துறை தலைவர் பல்வீர் சிங் தெரிவித்தார். ஓட்டுநர் வாகனத்தை நிறுத்த முயன்ற போதும் வாகனம் தடுப்புச் சுவருக்கு மிக அருகில் இருந்ததால் தீ பரவி அவர் வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க முயன்றனர். ஆனால் பாதிக்கப்பட்டவரை மீட்க முடியவில்லை என்று பல்வீர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். 4ஆம் வகுப்பு மாணவர் ஒருவர் கம்மி கேண்டி சாப்பிட்டு மூச்சு திணறி இறந்ததை அடுத்து அதன் விற்பனையை ஆன்லைன் தளங்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சுகாதார அமைச்சு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த தயாரிப்புக்கான அனைத்து விளம்பரங்களும் அகற்றப்படுவதை உறுதி செய்வதற்காக மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC-உடன் அமைச்சு கலந்துரையாடி இருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜுல்கிப்லி அமாட் தெரிவித்தார். இது தொடர்பான எந்த ஒரு விளம்பரங்களையும் அகற்றுமாறு ஷாப்பி மற்றும் டிக்டாக் போன்ற மின் வணிக தளங்களுக்கும் அறிவுறுத்தி உள்ளதாக அவர் கூறினார். நாடு முழுவதும் உள்ள மாவட்ட சுகாதார அதிகாரிகளுக்கும் வளாகத்தில் அமலாக்க சோதனைகளை மேற்கொண்டு விற்கப்படும் மீதமுள்ள தயாரிப்புகளை பறிமுதல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது என்று
லங்காவியில் நேற்று நடைபெற்ற ஒரு நிகழ்வுக்கு பிறகு அவர் கூறியதாக புதுசான் மலேசியா மேற்கோள் காட்டியது. கண்ட இடங்களில் குப்பைகளை கொட்டுபவர்கள் சமூக சேவை உத்தரவுக்கு இணங்க 12 மணி நேரத்திற்கு கழிவறைகளையும் கால்வாய்களையும் சுத்தம் செய்வதோடு புற்களை வெட்டும் வேலையையும் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்தகைய வேலைகளை செய்யும் போது சம்பந்தப்பட்டவர்கள் அதற்கென்று தயார் செய்யப்பட்டிருக்கும் சீருடைகளையும் அணிந்திருக்க வேண்டும் என்றும் வீடமைப்பு ஊராட்சி மன்றத்துறை அமைச்சர் ngா கோர் மிங் தெரிவித்தார். மலேசியாவை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்கும் போக்கை மலேசியர்கள் மத்தியில் நிலைநாட்ட இத்தகைய நடவடிக்கை மிக அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். கார் கண்ணாடிகளை திறந்து குப்பைகளை வீசாதீர்கள். குப்பை தொட்டிகள் இருக்கின்றன. ஆனால் குப்பைகளை பலர் இன்னமும் கால்வாய்களில் கொட்டி வருகின்றனர். சுத்தம் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் இத்தகையோரிடம் சமரசம் காணப்படாது என்று பேரா ஈப்போவில் ngா நேற்று ஞாயிற்றுக்கிழமை கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.